ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ நேற்று என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நேற்று அம்மா வீட்டில் மீல் மேக்கர் போட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். பாஸ்மதி அரிசி போட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், புதினா கொத்தமல்லி பிரிஞ்சி இலைக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி ரம்ப இலை யூஸ் பண்ண போகிறோம். ரம்ப இலை நம்ம வதக்கும் பொழுதே அதோடைய ஸ்மெல் நமக்கு பிரியாணியோடைய ஸ்மெல் நமக்கு கிடச்சிரும் நல்லா. அதே மாதிரி ரம்ப இலையை காஞ்சுமே நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக தான் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து நல்லா தக்காளி இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா அந்த எண்ணெயில் தக்காளி பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். அதுக்கடுத்து தயிர், நான் குட்டி மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய மீல் மேக்கர் வேணால் எடுத்துக்கிறலாம். நீங்கள் அதுவும் மீல் மேக்கரை நீங்கள் அவிச்சு எதுவும் போட வேண்டாம். அவிச்சு போட்டால் சீக்கிரமாக அது குழஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீல் மேக்கரை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அதை நல்லா புழிஞ்சு மட்டும் எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலாவில் ஈகிள் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஈகிள் பிரியாணி மசாலா தான் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நமக்கு எப்போயுமே பாஸ்மதி பிரியாணிக்கு எப்போயுமே ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி தான் நம்ம ஊற்றணும். முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக லாஸ்ட் தண்ணி மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கும்பொழுது டக்குன்னு நமக்கு குழஞ்சி வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா நான் இங்கிட்ட சைடில் தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டேன். அது ஹீலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடைய ஒரு சாப்பர் தான். அது நல்லாமல் பெருசாகவும் இருக்கும், நல்லா நமக்கு சீக்கிரமாகவும் சாப் பண்ணி நல்லா கொடுத்துரும் நமக்கு. அதுக்கடுத்து நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பிரியாணிக்கு. நம்ம என்ன செஞ்சிடலாம், களைஞ்சி வச்சுருந்த அரிசியை நம்ம அதில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு பிரியாணி குக்கரில் வைக்கும்போது நிறையவே குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பிரியாணி குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் வைங்க. அதுக்கடுத்து தண்ணி அரிசி ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம தயிர் வெங்காயத்துக்கு தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தயிர் பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தோம்னா நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஒரு பெரட்டி விட்டு குக்கரில் மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். ஒரே விசில் வந்தால் போதும். 2-3 விசில்லாம் வைக்க வேணால் பிடிச்சிரும். ஸோ ஒரே விசில் வந்தால் போதும். அதுக்கடுத்து பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.